வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள். அத்தியாயம் 3. நாகேந்திரத்திலிருந்து சுமார் 12 மைல் தூரத்தில் இருந்த திருக்காட்டுப்பள்ளி சமீபத்தில் சில வருஷங்கள் வரை ஒரு சிறு கிராமமாகவே தான் இருந்தது. பள்ளியில் ஓடிக்கொண்டிருந்த மணிகொண்டான் என்ற காட்டாற்றை நம்பி அங்கே சலவை தொழிலாளர்கள் தான் அதிகம் வசித்து வந்தனர். நாகேந்திரத்தில் விஷம் ஏறுவதை போன்று அதிகமாகி கொண்டு வந்துவிட்ட நெருக்கடி திருக்காட்டுப்பள்ளிக்கு ஒரு திடீர் யோகத்தை உண்டாக்கியது. சில வருஷங்களில் இது பழைய திருக்காட்டுப்பள்ளியா என்று ஜனங்கள் பிரமிக்கும் அளவில் வேகமாக வளர்ந்து நாகரிகம் அழிந்து நிற்கும் ஒரு அழகிய நகரமாக மாறிவிட்டது. திருக்காட்டுப்பள்ளியில் தண்ணீர் இல்லாது வறண்டு கிடந்த மணிகுண்டான் என்ற ஏரி மேடாக்கப்பட்டு அதன் மீது கண்மூடி திறப்பதற்குள் சிருஷ்டிக்கப்பட்டவை போல் நூற்றுக்கணக்கில் சிறு பங்களாக்கள் கட்டப்பட்டு விட்டதனால் திருக்காட்டுப்பள்ளி ஒரே வருஷத்தில் ஒரு நகரமாக மாறிவிட்டது. அப்படி புதிதாக கட்டப்பட்ட பங்களாக்கள் கொண்ட அந்த இடத்திற்கு மணிகொண்டான் நகர் என்ற புதியதொரு பெயர் சூட்டப்பட்டு விடவே திருக்காட்டுப்பள்ளி என்பதை விட்டு ஜனங்கள் மணிகொண்டான் நகர் என்று அந்த ஊர் பெயரை மாற்றி அழைக்கத் தொடங்கினர். ஏரியை மேடாக்கிய கட்டிய கட்டடங்கள், அவசரத்தில் போட்ட அஸ்திவாரம் பெருமழைக்கும் பொத்தென்று தலையில் இடிந்து விழுந்துவிடும் என்று நாகேந்திரத்தில் வசித்த பல பெரிய மனிதர்கள் மணிகொண்டான் நகரின் புதிய பங்களாக்களை பற்றி பழித்தாலும் நாகேந்திரத்தில் இடவசதியின்றி தவித்து கொண்டிருந்த பல பிரமுகர்கள் அவைகளை பொருட்படுத்தாமல் அங்கே வந்து குடியேறினார்கள். சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், சினிமா நட்சத்திரங்கள், பாடகர்கள் என்று பல்வேறு வகையினரும் குடியேறிவிடவே மணிகொண்டான் நகர் நாகரிகமாக பொங்கி பொழியும் அழகியதொரு சிறு நகரமாக மாறி நாகேந்திரத்தின் கம்பீரத்தை எட்டி பிடித்து விட்டது போன்ற இருமாப்புடன் தலை நிமிர்ந்து நின்றது. மணிகொண்டான் நகரில் குடியேறிய பல பெரிய மனிதர்களில் பாலசுந்தரமும் ஒருவர். நாகேந்திர டவுனில் பாலசுந்தரம் லிமிடெட் காகித கம்பெனியின் நிர்வாகியான பாலசுந்தரம் நாயுடு நகரத்திலே வசித்து வந்த தமது சிறிய விட்டு மணிகொண்டான் நகரின் ஒரு பெரிய பங்களாவை விலைக்கு வாங்கி கொண்டு வசித்து வந்தார். அவரை சந்திக்கவே அன்று காலை மோகனரங்கன் நகரத்திலிருந்து பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தான். நாகேந்திரத்தில் பாரதி கலாசாலையில் மோகனரங்கன் பௌதிக ஆசிரியர் வேலையை ஏற்றுக்கொண்டு 7 தினங்கள் ஓடி சென்றிருந்தும் ஒரு நாளாவது தனது வகுப்பையோ அல்லது தனக்குட்பட்ட மாணவர் குழந்தையோ கண்களால் கூட அவன் தரிசிக்கவில்லை. அவன் வேலையை மேற்கொண்ட மறுதினம் வருஷாந்திர விழாவை ஒட்டி கலாசாலை 4 நாட்கள் மூடப்பட்டு விட்டது. அதைத் தொடர்ந்தாற்போல் வழக்கமான வார விடுமுறை தினங்கள் 2 சேர்ந்து கொள்ளவே வேலை ஒப்புக்கொண்ட தினத்திலிருந்து 7 நாட்களை அவன் விடுமுறை நாட்களாகவே கழிக்க நேரிட்டது. ஆரம்பத்தில் முதல் 2 நாட்கள் நாகேந்திர டவுனை சுற்றி பார்ப்பதில் கழித்தான். மற்ற 2 தினங்களை அவன் தூங்கப் போகும் முதல் வகுப்பிற்கு சொல்லித்தர வேண்டிய பாடங்களை பற்றிய குறிப்புகள் தயாரிப்பதில் செலவிட்டான். அன்றுதான் கடைசியாக எஞ்சி நின்ற விடுமுறை தினம். அன்று காலை மணிகொண்டான் நகரில் வசித்து வந்த தனது சிறிய தந்தை பாலசுந்தரத்தை பார்த்து சேமம் விசாரித்துவிட்டு வரும் யோசனையுடன் அவன் புறப்பட்டிருந்தான். சிறிய தந்தை பாலசுந்தரத்தை அவன் கடைசி தடவையாக சந்தித்து பல வருஷங்கள் சென்று விட்டிருந்தன. அப்பொழுது அவர் சென்னை நகரில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். நாகேந்திர டவுனுக்கு வந்த அவர் தமது கம்பெனியை ஆரம்பித்த பின்பு அவன் அவரை சந்திப்பது இதுதான் முதல் தடவையாகும். செல்வந்தனான பின்பு தம்பியின் மனப்போக்கு மிகவும் மாறிவிட்டது என்று உணர்ந்த நாயக்கர் தமது சகோதரனுடன் அதிக தொடர்பு வைத்து கொள்ளவில்லையாதலால் மோகனரங்கத்திற்கு சிறிய தந்தையின் வீட்டிற்கு தானே வழியே செல்வதற்கு மிகவும் சங்கோஜமாக தான் இருந்தது. நாகேந்திரத்தில் வீடு பார்த்து மகனுக்கு வசிக்க சௌகரியம் செய்து கொடுக்க வந்திருந்த நாயக்கர் ஒரு முறை தமது தந்தையின் பங்களாவிற்கு சென்று சேமம் விசாரித்து விட்டு வந்தார். நாகேந்திர கலாசாலையில் நீ வேலை ஒப்புக்கொண்ட விஷயம் உன் சிறிய தந்தைக்கு தெரியுமாகியால் அருகிலிருந்த அண்ணன் மகன் தன்னை வந்து கண்டு கொள்ளவில்லை என்று அவன் குறை கூறக்கூடும். எனவே அதற்கு இடமில்லாதபடி 2 தடவை சித்தப்பாவை பார்த்து விசாரித்து விட்டு வா என்று நாயக்கர் ஊருக்கு திரும்பி செல்லும் முன் மகனுக்கு உபதேசம் செய்திருந்தார். தந்தையின் வார்த்தைகளை தட்ட முடியாத தனையன்
தமது கடமையை பூர்த்தி செய்யும் நிமித்தம் அன்று காலை பஸ்ஸில் புறப்பட்டிருந்தான். வரிசையான கட்டடங்களையும் நகரத்தின் கூச்சலையும் தாண்டி கொண்டு பஸ் அமைதி மிகுந்த ஒரு ரஸ்தாவிற்குள் திரும்பியது. சாலையின் இரு மரங்களும் அடர்ந்து வளர்ந்திருந்த பல மரங்களும், அவைகளுக்கு அப்பால் கண்ணுக்கு எட்டிய மட்டும் பசுமையாக விரிந்து கிடந்த நெல் வயல்களும், இளம் சூரியன் பொற்கதிர்களை வீசிக்கொண்டிருந்த நீலவானமும் அந்த காலை வேளையில் அவன் மனதை மிகவும் குதூகூலமாக செய்தன. மணிகொண்டா நகர் என்று பஸ் கண்டக்டர் உரத்த குரலில் கத்தியதை கேட்டு கனவு நின்று விழித்து கொண்டவன் போல் அவன் தன் உணர்வு பெற்று வண்டியை விட்டிறங்கினான். சுற்றிலும் ஒரு முறை திரும்பி பார்த்த அவனுக்கு ஒரே பிரமிப்பாகத்தான் இருந்தது. ஏறக்குறைய அமைப்பில் ஒன்றைப் போலவே விளங்கிய அந்த பங்களா கட்டடங்களுக்குள் தனது சிறிய தந்தை பாலசுந்தரத்தின் வீட்டை தேடிக்கொண்டு கிளம்பினான் அவன். 4வது பெரிய தெருவில் 32வது நம்பர் வீடு. வாயில் புறத்தில் தென்னஞ்சோலை என்று பெயர் பொறித்த பித்தளை தகடு பதித்திருக்கும் என்று நாயக்கர் தமது மகனுக்கு தமது தம்பியின் வீட்டின் அடையாளத்தை விஸ்தரித்துவிட்டு போயிருந்தார். பாலசுந்தரத்தின் வீட்டை தேடிக்கொண்டு மோகனரங்கன் 4வது பெரிய தெருவில் நுழைந்தான். முன்பின் தெரியாத ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட வீட்டை தேடி கண்டுபிடிப்பது எவ்வளவு சிரமமான காரியம் என்று அப்பொழுதுதான் அவனுக்கு விளங்கியது. 4வது பெரிய தெரு முழுவதும் அலைந்துவிட்டு வியர்க்க விறுவிறுக்க 32 என்று இலக்கமிட்டிருந்த வீட்டின் முன் வந்து நின்றான். நாயக்கர் விவரித்திருந்தபடி அந்த வீடு பெரிய பங்களாவாக இருக்கவில்லை. இதை போய் அப்பா பெரிய பங்களா என்று சொல்லிவிட்டார் என தனக்குள்ளே கூறிக்கொண்டு அவன் கேட்டை தாண்டி உள்ளே சென்று சாத்தியிருந்த கதவை தட்டினான். இந்த வீட்டிலே வாசக்கதவு உடைப்படுறதை போல் வேற எதுவும் உடைப்படுறதில்லை என்று உரத்த குரலில் கத்தி கொண்டு வந்து கதவை திறந்த பெண்மணி யாரது என்று அதட்டியபடி நெருப்பு கக்கும் தனது கண்களால் அவனை ஏறிட்டு பார்த்து விழித்தாள். சற்றும் எதிர்பாராத இந்த வரவேற்பு மோகனரங்கத்தின் பேசும் சக்தியை சில நிமிஷ நேரம் இழக்க செய்துவிடவே வந்து பாலசுந்தரம் நாயுடு வீடு இதுதானே என்று இழுத்தாற்போல் வினவினான். இது வேதாச்சலம் பிள்ளையின் வீடு. இங்கே நீங்கள் தேடுற ஒருத்தரும் இல்லை என்று சீறிய அந்த பெண்மணி அவனை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தாள். அப்போ சுந்தரம் என்பவர் அடுத்த வீட்டில் வசிக்கிறாரோ என்று தடுமாற்றத்துடன் வினவினான் அவன் பதிலுக்கு. அது என்ன எழவோ எனக்கு தெரியாது என்று கதவை படியர் என்று சாத்தி கொண்ட அந்த மாது தொடர்ந்தாற்போல் எந்த சனியனாவது காலை வேளையில் வந்து கதவை தட்டி உயிரை எடுக்கிறாங்க என்று உரத்த குரலில் கூவியபடி உள்ளே சென்றது. கண்ணீர் என்று அவள் காதுகளிலும் விழுந்தது. தவறாக சென்று வேற ஒருவர் வீட்டு கதவை இடித்து வீண் தொந்தரவு கொடுத்து விட்டோமே என்று தனது செய்கைக்காக வருந்திய மோகனரங்கத்திற்கு அது சமயம் நாயக்கர் மீது கோபம் பற்றி கொண்டு வந்தது. இந்த அப்பா இப்படி தவறாக விலாசத்தை கொடுத்து என்னை திண்டாட விட்டு விட்டார் என்று தனக்குள்ளே தந்தையை கடிந்த வண்ணம் வேற வழியின்றி எதிரே தெரிந்த நீண்டதொரு தெரு வழியே திரும்பினான். தெருவின் முடிவில் மற்றொரு சிறு ரஸ்தா குறுக்கிடவே அவன் சிறிது ஆவலுடன் அவ்வழியே நடக்க ஆரம்பித்தான். சில காத தூரம் கூட அவன் சென்றிருக்க மாட்டான். ஒரு பெரிய தோட்டத்தின் சுற்றுப்புற சுவரின் மீது முன்பக்கத்தில் பதிக்கப்பட்டிருந்த பித்தளை தகட்டை படுத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் நின்றான். தென்னஞ்சோலை என்ற பெயர் தாங்கிய அந்த தகடு அவன் தந்தை கூறியபடி புத்தம் புதியதாக மின்னிக் கொண்டிராமல் மழையிலும் வெயிலும் எத்தனையோ நாட்களாக அடிபட்டு தொடைப்பாரற்று கிடப்பது போல் மிகவும் கருத்து உருமாறியிருந்தது. 1 மணி நேரம் அலைந்து சோர்ந்த பின் ஒரு வழியாக வீட்டை கண்டுபிடித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் மோகனரங்கன் அந்த தோட்டத்திற்குள் மிகவும் வேகமாக நடக்கலுற்றான். அப்பா கூறியதற்கு முற்றிலும் மாறாக இருக்கிறதே. முதலில் வீட்டு நம்பர் சரியில்லை. வாய்ப்புறத்து பலகை அவர் சொன்னபடி புதியதாக இருக்கவில்லை. மிகவும் அழகான தோட்டம் என்று கூறினாரே. இங்கு பார்த்தால் கல்லியும் கற்கும் உழைத்து கவனிப்பாரற்று பழைந்திருக்கிறது என்று தனக்குள்ளே எண்ணி சந்தேகமடைந்த அவன் திரும்ப எத்தனிக்கும் பொழுது அவன் வாழ்நாட்கள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடந்தது. லொல் என்று ஒரு பயங்கரமாக குறைத்து கொண்டு மின்னலை போல் பாய்ந்து எங்கிருந்தோ ஓடி வந்த நாய் ஒன்று தனது முன்னங்கால்கள் 2ஐயும் உயர தூக்கியபடி அவன் மீது வந்து தொப்பென்று விழுந்தது. ஒரு அடி தன்னையும் அறியாது துள்ளி பின்வாங்கிய மோகனரங்கன் தனக்கு முன் நின்ற உருவத்தை திகைப்புடன் பார்த்தான்.
கிராமத்தில் அவனது வீட்டு கொட்டைகளை நின்று கொண்டிருக்கும் கன்று குட்டியைப் போன்று உயரமாக வளர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருந்த நாய் பலம் பொருந்திய தனது தாடையை ஒரு முறை திறந்து கோரமான தனது பற்களை வெளியே சிறிது காட்டிவிட்டு கனல் பொறி பறக்கும் கண்களால் அவனை உற்று பார்த்த வண்ணம் ஒரு முறை உருமியது. மோகன ரங்கத்திற்கு உண்மையிலே பயத்தினால் நெஞ்சு வறண்டு நாள் உலர்ந்து போயிற்று. எங்கு திரும்பினாலும் உதவிக்கு ஒருவரையும் அந்த தோட்டத்திலே காணவில்லை. முன்னாலும் போகக்கூடாது, பின்னாலும் நகரக்கூடாது. காவல் காத்த வண்ணம் பயங்கரமாக உருமி கொண்டு நின்ற அந்த நாயிடமிருந்து தப்ப அது சமயம் அவனுக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிந்தது. அதுவும் மிகவும் தவறான வழி என்பதை பிறகுதான் அவன் அறிந்து கொண்டான். மனிதன் கீழே குனிவதைக் கண்டதும் ஓட்டம் எடுக்கும் கிராமத்து தெருக்களில் அலையும் சோனி நாய்களைப் போல் அதை எண்ணிக்கொண்டு பயமுறுத்தும் எண்ணத்தால் ஒரு சிறு கல்லை எடுக்க கீழே குனிந்தான். அவ்வளவுதான். காலையிலையும் மாலையிலையும் பாலும் ரொட்டியும் பசை மிகுந்த ஆகாரங்களும் உண்டு உல்லாசமாக சோப்பு தேய்த்து குளித்துவிட்டு எஜமானர் மடி மீது ஏறி விளையாடி பழக்கப்பட்ட நாகரிகமாக வளர்ந்திருந்த களப்பற்ற அந்த வேட்டை நாய்க்கு அவனது செய்கையைக் கண்டு ரத்தம் குதித்தது. இந்த அற்ப மனிதன் என்னை என்னவென்று நினைத்து கொண்டான் என்று ஆத்திரமடைந்தது போல் லபக்கென்று ஒரே பாய்ச்சலில் மோகன ரங்கத்தின் நெஞ்சின் மீது பாய்ந்து அவனது சில்க் ஷர்ட்டை பற்றி கொண்டு உக்கிரமாக போராடி தொடங்கிவிட்டது. லொல் லொல் என்று அண்டம் கிடுகிடுக்க வண்ணம் உரத்து குறைத்து கொண்டு புலிப்போல் தாவி கொண்டு வந்த நாய் நின்று தப்ப வழியில்லாத ஐயோ, இதை கூப்பிடுங்கள், கடித்துவிடும் போல் இருக்கிறதே, கூப்பிடுங்கள் என்று மோகனரங்கன் உரத்த குரலில் ஓலமிட்டான். நவநீதம் ஓடி வாங்க, இந்த சனியினை பிடித்து கட்டு என்று கூக்குரலிட்ட வண்ணம் மறுகோடியிலிருந்து ஓடி வந்தால் மூச்சு வாங்க ஒரு இளநங்கை. அவளது உத்தரவை கீழ்ப்படுகிறவன் போல தோட்டத்தின் வேறு ஒரு பக்கத்தில் பழைய கார் ஒன்றை துடைத்து கொண்டிருந்த வேலையால் ஒருவன் கை வேலையை அப்படியே போட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடி வந்தான். சி, அப்பாலே போ, உதை கேட்குதா உனக்கு? என்று நாயின் பாஷையிலே அதை அதட்டவே கவி கொண்டிருந்த மோகனரங்கத்தின் ஆடைகளை விட்டு நாய் உரிமையபடி தலையை தொங்க விட்டு கொண்டு வீட்டை நோக்கி திரும்பி செல்ல ஆரம்பித்தது. அந்த பெண்மணி, இந்த சனியினை இன்றைக்கு ஏன் அவிழ்த்து விட்ட? ஐயா ஊர் இல்லாத சமயமெல்லாம் இதை கட்டி போடுன்னு சொல்லியிருக்கிறேனே, யாராவது ஒருத்தரை இது கொலை பண்ணின பிறகுதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் என்று கோபத்துடன் வேலையாளிடம் இறைந்துவிட்டு மோகனரங்கத்தின் பக்கம் திரும்பினாள். அது சமயம் அவன் தோற்றம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கவே அவளுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்துவிட்டது. சிறிய தந்தியை தரிசிக்க பகட்டாக அவன் காலில் அணிந்து கொண்டிருந்த புத்தமுது சில்க் ஷர்ட் கந்தலாக அவன் மீது தொங்கிக் கொண்டிருந்தது. சலைவிலிருந்து அன்று காலைதான் எடுத்து உடுத்தியிருந்த அவனது வெண்ணிற வேஷ்டி முழுவதும் நாயின் கால்கள் பட்டு அழுக்காகி இங்கும் அங்கும் கிழிந்து போயிருந்தது. தன்னை காத்து கொள்ள நாயிடமிருந்து திமிரிய வேகத்தில் கலைந்து போன அவனது கிராப்பு தலைமயிர் நெற்றி மீது அலங்கோலமாக புரண்டு கொண்டு பார்ப்பதற்கு ஒரு பைத்தியக்காரனை போன்று வேடிக்கையான தோற்றத்தை அளித்தது. மன்னிக்க வேண்டும் என்று கூறிய அந்த பெண் தாங்க முடியாது வீறிட்டு கொண்டு எழுந்த சிரிப்பை அடக்க நிமித்தம் புடவை தலைப்பை நாசுக்காக வாயின் மீது வைத்து மறைத்து கொண்டாள். உங்களுக்கு இது சிரிப்பை உண்டாக்கலாம், ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய கண்டமாக இருந்தது என்று கோபத்துடன் கூறிய மோகனரங்கன் முன்னங்கைகள் மீது தாயின் நகங்கள் பட்டு ரணமாகியிருந்த சிராப்பு காயங்களின் எரிச்சல் தாளாது அவைகளை ஊதிவிட்டு கொண்டான். ஐயோ, காயம் ஏற்பட்டு விட்டதா? நான் மிகவும் வருந்துகிறேன், மன்னிக்க வேண்டும் என்று திகைப்புடன் கூறிய அப்பெண் தனது சிரிப்பை நிறுத்தி கொண்டு அவனை இரக்கமாக நோக்கினாள். அதிகம் ஒன்றுமில்லை என்று பதிலுக்கு முணுமுணுத்த மோகனரங்கன் தனது முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டான். அடாடா, 2 கைகள் மீது காயப்பட்டு விட்டிருக்கிறதே. எதிர்பாராத இந்த சம்பவத்திற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நீங்கள் தயவு செய்து உள்ளே வாருங்கள், காயத்திற்கு ஏதேனும் மருந்து போட்டுக்கொள்ளலாம் என்று உபசரித்தபடி அந்த பெண் முன்னால் நடந்தாள். ஆடையையும் தனது அலங்கோலமான தோற்றத்தையும் சிறிது சரிப்படுத்தி கொண்டால் ஒழிய அப்படியே வெளியே திரும்பி செல்வது உசிதமல்ல என்று உணர்ந்த மோகனரங்கன் அவள் பின்னால் சென்று வாயிற்புறமாக இருந்த விஸ்தாரமான ஹாலுக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டான். கதவின் மீது பதிந்திருந்த பித்தளை தகட்டை பார்த்ததும் தான் அவனது தவறு அவனுக்கு நன்கு புலப்பட்டது. எஸ்கே நரசிம்மம் அவுட் என்ற ஆங்கிலத்தில் அந்த தகட்டின் மீது வீட்டு எஜமானரின் பெயர் புழுக்கப்பட்டிருந்தது. மருந்தும் பஞ்சும் இதோ இருக்கின்றன, காயத்தின் மீது கொஞ்சம் தடவி கொள்ளுங்கள்,
காயம் லேசாக இருப்பதனால் நாளைக்குள் காய்ந்துவிடும் என்று உபசரித்தபடி புன்னகையுடன் எதிரே வந்து அந்த நின்ற பெண்ணை அப்பொழுதுதான் அவன் நன்றாக உற்று கவனித்தான். பூசினாற்போல் தடித்த பசும்பொன் நிறச் சேலையும் செம்பட்டை படர்ந்த நீண்ட கூந்தலும் வட்ட வடிவமான முகத்தில் நீண்ட இரு அகண்ட விழிகளும் கொண்ட அந்த அழகிய பெண் அந்த பங்களா எஜமானர் நரசிம்மத்தின் மகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளே எண்ணமிட்ட அவன் மருந்தை பஞ்சில் ஊற்றி எடுத்து காயங்களின் மீது சிறுத்தையுடன் தடவி கொண்டான். ஒரு நிமிஷம் இருங்கள், வந்து விடுகிறேன் என்று அவனை ஹாலில் தனியே விட்டு அவள் பின்கட்டிற்குள் சென்று மறைந்து விடவே மோகனரங்கன் கலைந்திருந்த தனது கிராப்பை உரலால் கூறி சரிப்படுத்தியபடி தன் கண்களை நாலாபுறமும் சுழற்றி ஆராயத் தொடங்கினான். தென்னஞ்சோலை என்று அந்த பங்களாவிற்கு எதற்காக தான் பெயரிட்டார்களோ மருந்து கூட அந்த தோட்டத்தில் ஒரு தென்னை மரத்தையும் காணவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதை போன்ற மிகவும் பழையதாக, எந்த நிமிஷமும் இடிந்து விழுந்துவிடும் போன்ற கேடற்ற நிலையில் இருந்தது அந்த பங்களா. தரை சுவர் முதலிய பாகங்களின் மேற்பூச்சு பெயர்ந்து விட்டதனால் உள்ளே நிற செங்கற்கள் விகாரமாக ஆங்காங்கே எட்டி பார்த்து கொண்டு வீட்டின் தோற்றத்தை இன்னும் அவலப்படுத்தி கொண்டிருந்தன. தரையின் விகாரம் முழுவதையும் வெளியே தெரியாவண்ணம் மூடி விரித்திருந்த இரத்தன கம்பளம் ஓரமெல்லாம் கிழிந்து இடையிறம் மாறி பொடியாகும் அளவுக்கு மிகவும் பழையதாகி நைந்து கிடந்தது. எதிரே போடப்பட்டிருந்த சோஃபாக்கள் எல்லாம் கிழிந்து பார்ப்பதற்கே மிகவும் அவலட்சணமாக காட்சி அளித்தன. இத்தனை அலங்கோலத்திருந்த அந்த ஹாலின் மறுகோடியின் ஜன்னல் ஓரத்தில் புத்தம் புதிய அழகியதொரு சோஃபாவும் வட்ட வடிவமானதொரு மேஜையும் போடப்பட்டிருந்தன. அவை இரண்டும் அந்த அவலட்சணமான சூழ்நிலையில் திருஷ்டி பரிகாரம் போல் சிறிதும் பொருத்தமட்டு விளங்கியதைக் கண்ட மோகனரங்கத்திற்கு சிரிப்புதான் வந்தது. சுவரின் மீது தூசியும் ஒட்டடியும் தவிர அந்த ஹாலில் படங்கள் அதிகம் காணப்படவில்லை. இங்கும் அங்குமாக தொங்கிக் கொண்டிருந்த தூசி படிந்த பழைய படங்கள் ஒவ்வொன்றையும் ஊன்றி வேடிக்கை பார்த்து கொண்டு திரும்பிய அவன் தன் எதிர்ப்புறத்து சுவரில் அதிக உயரத்தில் சற்று கோணலாக தொங்கி கொண்டிருந்த படத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஒரு கணம் திடுக்கிட்டு போனான். நாக்கை வெளியே நீட்டியபடி நன்றி பெருக்கும் கண்களுடன் உல்லாச பாவத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு நாயின் போட்டோ படம் அது. தென்னஞ்சோலை பங்களாவில் வசிக்கும் எஜமானர் பெரிய நாய் அபிமானி போலிருக்கிறது என்று தனக்குள்ளே கூறிக்கொண்ட அவனது கண்கள் அடுத்தாற்போல் இருந்த அறையின் பக்கம் திரும்பின. அந்த அறையும் ஹாலை போலவே தூசியும் துன்பமாக மிகவும் அசிங்கமாக தான் இருந்தது. ஆனால் அந்த அறையில் வரிசையாக 7 இரும்பு பீரோக்கள் வைக்கப்பட்டிருந்தன. அறையையும் பீரோக்களையும் மாறி மாறி வியப்புடன் கவனித்தவனுக்கு தென்னஞ்சோலை மர்மம் மிகுந்த ஒரு பங்களாவாக தோற்றமளித்தது. இந்த வீட்டின் சொந்தக்காரர் ஒரு காலத்தில் செல்வந்தராக இருந்துவிட்டு தற்பொழுது மிகவும் துர்பாக்கிய நிலையில் இருக்க வேண்டும். பெருங்காயம் வைத்த பாண்டம் என்பார்கள். அதே போன்று தமது பழைய பெருமைகளை நினைத்து கொண்டு அனுபவிக்க ஆசைப்பட்டு வீட்டை விட மனமின்றி உழைந்து கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும். அல்லது வீட்டை சீர்படுத்தி சுத்தமாக்கி அழகாக வாழ கொடுத்து வைக்காத பரம கருமையாக இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த வீட்டிற்கு அது சமயம் தேவையானது ஒரு அணுகுண்டு தான். தென்னஞ்சோலை மட்டும் அவனுடைய பங்களாவாக இருந்தால் நிர்தாட்சியமாக முதலில் அதை இடித்து தரைமட்டமாக்கி விட்டுதான் அவன் மறுவேளை பார்ப்பான். இவ்வாறு தனக்குள்ளே எண்ணி மெல்ல சிரித்து கொண்ட மோகனரங்கன் அருகில் காலடி சப்தம் கேட்பதை உணர்ந்து அத்திசையை நோக்கி திரும்பினான். கொஞ்சமே தான் கொண்டு வந்திருக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியபடி அந்த பெண் ஒரு வெள்ளி டம்ளரில் காஃபியை கொண்டு வந்து மேஜையின் மீது வைத்தாள். இதெல்லாம் எதற்கு? வீணாக உங்களுக்கு சிரமம் என்று மறுத்து விட்டு அந்த பெண்ணின் மட்புறத்தலை தட்டமாட்டாது கையில் டம்ளரை எடுத்துக்கொண்டான். நல்ல வேலை, நீங்கள் இன்று ஒரு கண்டத்திலிருந்து தப்பினீர்கள் என்றே தான் சொல்ல வேண்டும். அப்பா 4 நாட்களாக ஊரில் இல்லை. நாளை இரவு தான் வருவார். அவர் வீட்டில் இல்லாவிட்டால் எங்கள் ராமசாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். சரியாக சாப்பிடாது, தூங்காது, வீட்டையும் தோட்டத்தையும் பைத்தியம் பிடித்து விட்டாற் போல சுற்றி கொண்டு வரும். அப்பாவையும் நவநீதத்தையும் தவிர நான் கூட அதன் அருகில் போக மாட்டேன் என்றால் அந்த பெண் புன்னகையுடன். என்ன சொன்னீர்கள்? ராமசாமியா? அது யார் என்று வியப்புடன் வினவிய மோகனரங்கன் காஃபி டம்ளரை மேஜை மீது வைத்தான். ராமசாமி என்பது சற்று முன் உங்களிடம் சண்டைக்கு வந்த எங்கள் வீட்டு நாய் என்று கூறி அவள் மெல்ல சிரித்தாள்.
முல்லை அரும்புகளை நிகர்த்த அவளது பரிசை பற்களின் அழகிலே ஒரு கணம் மெய்மறந்து போன மோகனரங்கன் டைகர் என்றும் ரோசி என்றும் நாய்களுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறேனே தவிர ராமசாமி என்னும் கோவிந்தன் என்னும் பெயர் வைத்திருப்பதை இப்பொழுதுதான் முதலாக கேட்கிறேன். மேலும் இந்த பெயர் நாய்க்கு சூட்டப்பட்டிருப்பதை கேட்டதும் யாரோ என் தலையில் அடிப்பது போன்ற உணர்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. மன்னிக்கவும், எனது தந்தையின் பெயர் ராமசாமி நாயுடு என்பது அதனால் என்று மேலே முடிக்காமல் நிறுத்தினான். என் தந்தைக்கு இந்த பெயர் மிகவும் பிடிக்கும். இதற்கு ஜோடியாக எங்கள் வீட்டில் வேறு ஒரு நாய் இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன் அது இறந்துவிட்டது. அதன் பெயர் சூடாமணி. என் அத்தை ஒருத்தி சூடாமணி என்ற பெயரில் இருந்தாள். அவள் சிறு வயதிலே இறந்துவிட்டாள் என்று நிறுத்தினாள் அந்த பெண். தமது அன்புக்கும் மரியாதைக்கும் உகந்த மனிதர்களின் பெயரை அவர்கள் ஞாபகத்தை விரும்பிவிட்டிருக்கும் கட்டிடங்களுக்கு சூட்டுவார்கள். இந்த பங்களா எஜமானியரின் அன்பு போக்கு மிகவும் விசித்திரமாக தான் இருக்கிறது என மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்ட அவன், உங்களது உபசரிப்புக்கு மெத்த வந்தனம். உங்கள் பெயரை நான் அறியலாமா என்று வினவினான். சரோஜினி என்று சுருக்கமாக விடையளித்து விட்டு, உங்கள் பெயர் என்னவோ? நீங்கள் மணிக்கொண்டா நகரில் வசிக்கிறீர்கள் என்று பதிலுக்கு கேட்டாள். எனது பெயர் மோகனரங்கன். நாகேந்திரத்தில் செல்வாம்பாள் தெருவில் 178ஆம் நம்பரில் தற்சமயம் தங்கியிருக்கிறேன் என்று கூறிவிட்டு போக எழுந்திருந்தான். இன்னும் ஒரு நிமிஷம் பொறுங்கள், உங்களுக்காக ஒரு வாடகை வண்டி பிடித்து வர நவநீதம் போயிருக்கிறான். நீங்கள் இந்த நிலையில் இப்படி எப்படி வெளியே செல்ல முடியும்? தவறாக நடந்து போன இந்த சம்பவத்திற்காக எங்களை மன்னிக்க வேண்டும் என்றாள் சரோஜினி வினயமாக. தவறு என்னுடையதாக இருக்கும் பொழுது மன்னிப்பு கோர வேண்டியவன் நான் அல்லவா? ஆகவே நீங்கள் இதற்காக எல்லளவும் வருத்தம் கொள்ள வேண்டியதில்லை. எனது சிறிய தந்தை பாலசுரம் இங்கே தான் வசிக்கிறார். அவருடைய பங்களாவின் பெயர் தென்னஞ்சோலை என்பது இந்த பங்களா வாய்ப்புறத்திலும் அதே பெயர் காணப்படவே தவறாக நான் உள்ளே வந்துவிட்டேன் என்றான் அவன். இங்கு உள்ள 4 பங்களாக்கள் ஒரு காலத்தில் முனியூர் ஜமீன்தார் என்பவருக்கு சொந்தமாக இருந்தன. அவர் தமது எல்லா பங்களாக்கும் தென்னஞ்சோலை என்ற பெயரை சூட்டியிருந்தார். காலக்கிரமத்தில் பங்களாக்கள் வேறு பலர் கைமாறி சென்றும் பெயர் மட்டும் அழியாது நிலைத்து நின்றுவிட்டது. நீங்கள் சொல்லும் பாலசுந்தரம் என்பவரின் பங்களாவின் பெயர் தென்னஞ்சோலை தான். பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிய மாடலில் அழகாக கட்டப்பட்ட போதிலும் அதற்கு பெயர் என்னவோ மாறவில்லை. அந்த வீடு 4வது பெரிய தெருவில் இருக்கிறது என்றாள் அவள். போய் அங்கேயும் பார்த்தேன். அது வேறு யாருடைய வீடாகவே இருந்தது. காலையிலிருந்து எனக்கு என் சித்தப்பாவின் வீட்டை தேடி போதும் என்றாகிவிட்டது என்றான் சலிப்பாக. ஓஹோ, நீங்கள் இந்த பக்கத்திற்கு புதிது போல் இருக்கிறது. மணிக்கொண்டா நகரில் 2 பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி 4வது பெரிய தெருவில் நீங்கள் சென்று தேடியிருப்பீர்கள். அவர் வீடு 2ஆம் பகுதி 4வது பெரிய தெருவில் இருக்கிறது. தெருக்குள்ளே நுழைந்தவுடனே சிரமமின்றி கண்டுபிடித்து விடலாம். புத்தம் புதிய பெரிய பங்களா. அவரது பெயர் கொட்டை எழுத்துக்களில் கேட்டின் மீது தொங்கும் பித்தளை தகத்தில் காணப்படும். இவ்வளவு விவரமாக எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். பாலசுந்தரத்தின் மனைவி ரேவதி என்னுடைய சிநேகிதி ஒருத்திக்கு மிகவும் நெருங்கிய சிநேகிதி என்று முடித்துவிட்டு புன்னகை செய்தாள். அது சமயம் வண்டி வந்து விட்டதம்மா என்ற நவநீதம் உரத்து கூறவே, சரி, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். என் பொருட்டு எடுத்துக்கொண்ட சிரமத்திற்கு மெத்த வந்தனம் என்று மோகனரங்கன் கை கூப்பி நமஸ்கரித்துவிட்டு வாயிலில் நின்ற ஜட்கா வண்டியில் ஏறிக்கொண்டான். நாகேந்திரத்துக்கு வண்டியை ஓட்டப்பா என்று கூறிய அவனது செவிகளில் உட்புறத்தில் நாய் ஆக்ரோஷத்துடன் குறைக்கும் சப்தம் நன்றாக கேட்டது. இந்த வீட்டுக்கு முன்பு வண்டி வேணும்னு சொன்னப்ப முதலில் நான் மாட்டேன்னுட்டுங்க, பிறகு அந்த நாயை கட்டி போட்டிருக்குதுன்னு உறுதியாக சொன்ன பிறகுதான் சவாரிக்கு ஒப்புக்கொண்டேன். அது சுத்த கொலைக்கார நாய் அல்லவா? போன வாட்டி இங்கே தவறி போய் ஒரு பூக்காரி உள்ளே நுழைஞ்சிட்டா. அவளை கடித்து கிழிச்சு குத்து உயிரும் கொலை உயிருமாக போட்டு விட்டுடுச்சு. உங்களை கூட இந்த நாய் பதம் பார்த்திருக்கா அவளை காணுதே என்று கூறிவிட்டு வாய்விட்டு சிரித்தான் வண்டியோட்டி. சும்மா மேலே விளையாட்டாக வந்து விழுந்து நகத்தால் பிராண்டி விட்டது, அவ்வளவுதான் என்று தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமின்றி பொய் ஒன்றை கூறினான் மோகனரங்கன். அந்த பிசாசுக்கு விளையாட்டு ஒன்று வைச்சு வாழ்தா? யாரை கடிச்சு ரத்தத்தை குடிக்கலாம்னு அது கொழுது தெரியுதே. ஜமநாட்டம்மா, அடாடா, கையில் நல்ல களை பற்றியிருக்குதே. ஐயா, வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் கிஞ்சர் எதுனாச்சும் அது மேலே போடுங்க. அப்புறம் நாளை காலையிலே முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போட்டுக்குங்க. நாயின் நகம் பட்டா ரொம்ப விஷமுங்க. ரொம்ப அசட்டியாக இருக்காதீங்க.
பின்னாடி ஏதாச்சும் ஆபத்து வந்து சேரும். ஆமாம், இந்த ஐயா ஏன் இந்த பிசாசை வளர்க்கிறாரோ தெரியலை. என்கிட்ட ஒரு நாள் அதை அம்பிட்டு கொண்டா கழுத்தை திருகி அப்படியே ஒரு குழியிலே புதைச்சி விட்டு மறுவேளை பார்ப்பேன் என்று கூறிய வண்டிக்காரன் நாயின் மீது தனக்கு ஏற்பட்ட கோபத்தில் சுளீர் என்று சாட்டையை ஓங்கி குதிரையை தட்டிவிட்டான். நாய் தன்னை அலங்கோலப்படுத்திய அந்த நிமிஷம் மோகனரங்கத்திற்கு கூட அப்படிதான் ஒரு ஆத்திர உணர்ச்சி ஏற்பட்டது. படீர் என்ற நாயை ஒரே அடியில் கொன்று விட வேண்டும் என்ற ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அந்த பங்களாவுக்குள் புகுந்த சில நிமிஷங்களுக்கு பிறகு அவனுக்கு அந்த கோபம் மறைந்து விடத்தான் செய்தது. அந்த நாய் மட்டும் அவனை அப்படி தாக்கிறாவிடில் அன்று காலை அழகிய அந்த பெண் சரோஜினியுடன் சில நிமிஷங்கள் பேசும்படியானதொரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிட்டி இருக்குமா?